கூட்டணி அமைக்கிறது இதுல திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல எழுச்சி தமிழர் அவர்கள் திருநீரை அழைத்து பற்றி எல்லாம் பேசினாங்க. எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழகு குத்தி தீக்குழி இறங்கணும். தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும். அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள். அப்படி சொல்லாமா? தூக்கு காவடின்னு சொல்லுவோம். காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள். அப்படி சொல்லாமா? நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களுடைய நெற்றியில் எந்நேரமும் திருநீரோ அல்லது நம்முடைய திருமண்ணோ இருக்கிறதா? அதுக்காக நீ அவரை ஹிந்து இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்க யார் அளவீடு வைக்கிறதுக்கு முதல்ல? யார் ஹிந்து, யார் பக்தி உள்ளவன், யார் பக்தி இல்லாத, இந்த அளவீடு வைக்கிறதுக்கு நீங்க யாரு? சொல்லவே இல்ல. சவுக்கு சங்கர்ங்கிற நபர் நீங்க பாட்டு பேசுறீங்க, நான் சொல்லவே இல்லன்னு சொல்லிருக்கீங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கு கேரளாவிலயோ ஆந்திராவிலயோ கர்நாடகத்திலயோ தமிழ்நாடு தவிர்த்து எந்த மாநிலத்திலும் கட்டுப்பாடு கிடையாதுங்க. இத்தனை அடி வைக்கணும்னு சொல்லி எந்த கட்டுப்பாடு கிடையாது. ஒரு நிமிடம் நான் சொல்லி விநாயகரை கும்பிடணும் எண்ணத்தோடவோ இல்ல விநாயகரை ஊர்வலம் கொண்டு போய் கரைக்கணும் எண்ணத்தோட இல்ல. அந்த விநாயகர் ஊர்வலத்தின் போது கலவரம் ஏற்படுத்துற எண்ணத்தோட நீங்க செயல்படுத்த. ஆமா, அந்த புள்ள என்னமோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தது என்ன? அதுவா? நீங்க தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. இந்து முன்னணி மக்களே முட்டாளதான் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நான் முட்டாளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க எல்லாருமே கேஎம்சில போய் அட்மிட் ஆக வேண்டியவங்க. அறிவு சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கேன். அறிவு சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கேன். அறிவே இல்லாமல் இந்த தேசத்தில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக நீங்க எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் மிக மோசமான விளைவுகள் நீங்க சந்திக்க போகிறீர்கள். என்னமோ இந்த பக்கம் வந்தா விளக்கமாறு பிச்சு போட்டுன்னு சொன்ன மாதிரி கேட்டுக்கடா. சோஃபியா சொன்ன பாசிச பாஜக ஒழிகன்ற வார்த்தை, பாசிச பாஜக ஒழிகன்ற வார்த்தை எந்த இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே அது குற்றமா வருதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். ஆனா உயர்நீதிமன்றம் முடின்னு சொன்னாரு பாருங்க, அது எந்த தண்டனை சட்டத்தின் கீழே குற்றமா வரலன்னு சொல்லுங்க. நீங்க இதற்கு முன்பாக ராஜா அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி Facebookல மிக மோசமா பேசிட்டு பின்னாடி என்ன சொன்னாரு? அது அட்மின் போட்டது, எனக்கு தெரியாது, அது ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ்னு சொல்லி பின் வாங்குறீங்களே. இது ஒரு இழுக்க நினைக்கல. ஒரு வீரனா இருந்தா நான் பண்ணது உண்மைதான், நான் சொன்னது உண்மைதான் சொல்லி வீரமா சொல்லணும்ல. எச்சாதார கோழை போல பின்னாடி போய் நான் இல்ல நான் சொல்லவே இல்லை சொல்றேன். இந்த வெறியனுங்க, இந்த வீரனா இருக்கலாம். இந்த வெறியன், வீரனுக்கும் வெறியனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கமலாலயத்துக்கு குண்டு வச்சுக்குவீங்க, ஐயோ கமலாலயத்துக்கு தட்டுனுவீங்க. உங்க கால்குள்ள நீங்களே குண்டு வச்சுக்குவீங்க, ஐயோ எங்களுக்கு தட்டுனுவீங்க. உங்களை போன்ற நாடக நடிகர்கள் பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒரு தேசிய அளவுல பதவியில் இருக்கவர் தன்னோட கண்டென்ட் திருச்சி போட்டாங்கன்னு சார் நீங்க பேசிட்டீங்க, நான் பதில் சொல்றேன். தன்னோட கண்டென்ட் திருச்சி போட்டாங்க இல்ல அட்மின் போட்டாங்கன்ற சொல்றதெல்லாம் உங்க பிஜேபிக்கும் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் ஒரு இயல்பான விஷயமாவே போயிடுச்சு. அது காவல் அதிகாரியை பார்த்து நீங்க சீருடைய கலைஞ்சிருங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, உங்க துறையில கரப்ஷன் இருக்குன்னு கேக்குறாரு. நான் கேக்குறேன், மோடி ஆட்சியில மிக மோசமான கரப்ஷன் இருக்கு. விஜய் மல்லையாவை தப்பி விட்டுட்டீங்க, லலித் மோடியை தப்பி விட்டுட்டீங்க. ஏன் மோடியை பத்தி கேள்வி கேளுங்க. நீங்க பெட்ரோல் விலை ஏறுனதுக்கு யார் காரணம்? பெட்ரோல் விலை தமிழ்நாடு டாக்ஸ் போடுதுமா, மாநிலம் போடுதுமா, மோடியா போடுறாரு. உங்களுக்கு இப்படி அபத்தமா இல்ல பேசுறதுக்கு? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நீங்க மோடி அரசாங்கம் மத்தியில வந்த பிறகுதான் நான் என்ன சாப்பிடணும், நாங்க என்ன உடை அணியணும், நாங்க தாலி போடணுமா போடக்கூடாதா, இது போன்ற விஷயங்களை நீங்க ஏன் சார் டிசைட் பண்றீங்க? உங்களுக்கு சொல்றது உரிமை என்ன இருக்கு? நீ ஆட்டுக்கறி சாப்பிடணுமா மாட்டுக்கறி சாப்பிடணுமா நீங்க சொல்றீங்க. எத்தனை குழந்தை பெண் பெத்துக்கணும்னு சொல்றீங்க. பெண்கள் வீட்டோட வெளிய வரணுமா வரக்கூடாதான்னு பேசுறீங்க. சபா இப்பவே கண்ண கட்டுது. சோஃபியான்ற அந்த பெண் 23 வயசான சின்ன பொண்ணு கூட ஆமாங்க பாசிச ஆட்சி ஒழிக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலைக்கு சொன்னாங்க அந்த பொண்ணு. ஆனா இவர் நான் சொல்லிட்டு நான் சொல்லலன்னு பின்னாடி ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு பாருங்க. அசிங்கமா இல்ல அவருக்கு? வழக்கறிஞர் ஜெகதீசன் ஒரு தம்பி ஈவேரா சிலையை செருப்பை கொண்டு அவமதிச்சிட்டார். அங்க விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். சட்டத்தின்படி நான் என்ன சொல்றேன்னா, ஒருவன் அவமதித்து விட்டால் அவன் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு நீங்கள் நடைமுறை கொள்ளணும் ஒழிய சட்டத்தை கையில் எடுப்பதற்கு யாரு? எல்லாரும் அடிச்சாங்க, நான் அவன் கையை வெட்டி இருப்பேன்.
இருக்கா? என் அப்பாவே என் பெரியப்பாவே என் தாத்தாவே கை வைக்கிறேன் நான் செய்வேன். கொஞ்சம் பகுத்தறிவோட இது பேசுங்க. பகுத்தறிவு இருக்கிறதா தான் பேசிட்டு இருக்கேன் நானு. ஒரு நிமிஷம். பகுத்தறிவு இருக்கிறதா பேசிட்டு இருக்கேன். என்னை போன்ற பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து இன்றைக்கு இருங்க என்னை போன்ற ஆமா சொல்லுவேன் நான் திருப்பி சொல்லுவேன். என்னை போன்ற பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து கல்வி பெற்று 4 பேருக்கு இன்னைக்கு வழக்கறிஞர் நீதியை வாங்கி தரேன்னா அதுக்கு காரணமே தந்தை பெரியார் அவர்கள். பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. தந்தை பெரியாரை இழுக்கு செய்யறவனா செய்வேன் நானு. அதே மாதிரியோட சாவ நானு. என்னை மாற்றணும். சட்டம் நீங்க தாங்க மாட்டிட்டு இருக்கீங்க. சட்டத்தை நீங்க தாங்க நீதிமன்றத்தை மாட்டிட்டு இருக்கீங்க. சட்டத்தை கையில எடுத்திருக்கீங்க. வன்முறை ஏவிட்டு இருக்கீங்க. இந்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க. இந்த தீவிரவாதிகள் நீங்க, இந்த தேசத்தின் துரோகிகள் நீங்க, நக்சலைட்டுகள் நீங்க, நீங்க நக்சலைட்டுங்க நீங்க, நீங்க நக்சலைட் தேச துரோகிகள் நீங்க. அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர்கிட்ட இந்தியா இருங்க நான் எங்க மனப்பாடம் பண்ண வழக்கறிஞர் நான் படிச்சிருக்கேங்க. அது வச்சுக்கா என்கிட்ட வச்சுக்கிட்டா விளக்கு மாறு பிஞ்சிரும். இந்துக்களுக்கு நாங்க தான் பிரதிநிதி சார். எந்த இந்துவும் வந்து நீங்க தான் பிரதிநிதின்னு கேட்கல சார். நாங்க சொல்றோம் யாருமே வந்து எங்க பாதுகாப்பணும்னு கேட்கல. எல்லாரும் இங்க பாதுகாப்பா வாழ்ந்துட்டு என்னுடைய இருக்காங்க. அவங்க உரிமையை கொண்டாடிட்டு இருக்காங்க. மதம் என்னுடைய வழிபாட்டு உரிமை. இதுக்கு நான் போராடுவேன். அவங்களுக்கு யார் எனக்கு கிரீடம் சுட்ட போராடுங்க இல்லன்னு சொல்லல. ஆனா மத கலவரத்தையும் மத நல்லிணத்தை சீர்குலைக்கிற மாதிரி பண்ணாதீங்கன்னா கேள்வி. இந்துக்களுக்கான பிரதிநிதிகள் நாங்கள் தான் என்று பேசுகின்ற இந்த பைத்தியகாரத்தனமான வார்த்தைகளை நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டும். தந்தை பேரை பத்தி நீங்க பேசாம ரவுடிதாங்க. ஏமா நீங்க வக்கீல் வந்து சரியான வழக்கறிஞரா இல்லையான்னு என்னை சார்ந்த வழக்கறிஞரும் என்னோட கிளையண்ட்டும் நீதிமன்றம் சொல்லட்டும். உங்களை போல இந்த தீவிரவாதிகள் சொல்ல